இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் அனைவரும் புனித ஸ்தேவானுடைய திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து விண்ணகம் அடைந்த பிறகு அவருக்காக என்று அவர் இந்த உலகத்தில் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அவர் இந்த உலகத்திற்கு வந்து இறையாட்சியினுடைய மதிப்பீடுகளை மக்களுக்கு அறிவித்தார். அவற்றை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று தன்னுடைய திரு தூதர்களையும் சீடர்களையும் நியமித்தார். தான் எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அதையே செய்து மரித்தவர்தான் புனித ஸ்தேவான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளை உள்வாங்கி அதை அப்படியே மக்களுக்கு போதித்து அதன்படி வாழ்ந்தவர். புனித ஸ்தேவானுடைய இறப்பிற்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இறப்பையும் நாம் சேர்த்து ஒப்பிட்டு பார்த்தால் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். ஆண்டவர் இயேசுவின் மீது சுமத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு குற்றம் எது என்றால், இவன் கடவுளுக்கு எதிராக பழித்துரைக்கிறான் என்கின்ற குற்றம். அதே போன்றுதான் அதே குற்றத்தை தான் இன்று ஸ்தேவான் மீதும் இந்த யூதர்களும் மற்றவர்களும் சாட்டுகின்றார்கள். இவன் கடவுளை பழித்துரைக்கிறான். அதன் பிறகு ஆண்டவர் இயேசுவை எவ்வாறு ஊருக்கு வெளியிலே சென்று கொலை செய்தார்களோ அதே போன்றுதான் ஸ்தேவானையும் ஊருக்கு வெளியிலே இழுத்து செல்லுகின்றார்கள். கடைசியில் இறப்பதற்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்பதை நினைவு கூர்ந்து பாருங்கள். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், தந்தையை எனது ஆவியை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன். இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னார். அதே போன்று அதே வார்த்தைகளை தான் புனித ஸ்தேவானும் சொல்லுகின்றார். ஆண்டவர் இயேசுவை எனது ஆவியை உம்மிடத்தில் ஒப்படைக்கின்றேன். இந்த குற்றத்தை, இந்த பழியை நீங்கள் இவர்கள் மீது சுமத்தாதீர்கள் என்று அதே வார்த்தைகளை சொல்லி இறக்கின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரியும். நம்ம மேலே ஒரு சின்ன அடிப்பட்டால் எவ்வளோ வலிக்கும் அப்படின்னு நல்லாவே தெரியும். ஒரு கல் வந்து நம்ம மேலே விழுதுன்னா எவ்வளோ வலி என்பது தெரிந்த ஒன்று. ஆனால் அவரை ஊருக்கு வெளியே நிற்க வைத்து விட்டு எல்லோரும் கல் எறிகிறார்கள். எவ்வளவு ஒரு கொடூரமான சாவு என்பதை நினைத்து பாருங்கள். சாகின்ற வரையில் கல்லால் எறிகிறார்கள். எவ்வளவு வலி இருந்திருக்கும். அத்தனை வலிகளையும் தாங்கிக் கொண்டு அந்த நேரத்திலும் கூட ஒரு மனிதனால் எப்படி இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல முடியும் என்பதை சிந்தித்து பாருங்கள். அந்த அளவிற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது அன்பு வைத்து அவரை ஏற்று அவர் எவ்வாறு வாழ்ந்தார் அதே போன்று வாழ்ந்தவர். இனி நம் ஒவ்வொருவரிடத்திலிருந்தும் ஆண்டவர் இயேசு எதிர்பார்ப்பது அதே போன்ற ஒரு வாழ்க்கையை தான். ஒரு ஆலயத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கைகளும் கால்களும் சிதைந்து உடைக்கப்பட்டு இருந்த அந்த சுரூபத்திற்கு அருகிலே எழுதி வைக்கப்பட்டிருந்த வார்த்தைகள். ஆண்டவர் இயேசுவினுடைய சுரூபத்தில் கைகள் இல்லை, கால்கள் இல்லை. சிதைந்த சுரூபத்திற்கு அருகில் எழுதப்பட்டிருந்த வார்த்தைகள், எனக்கு கைகள் இல்லை, நீ என் கைகளாக இருப்பாயா. எனக்கு கால்கள் இல்லை, நீ என் கால்களாக இருப்பாயா. எனக்கு பாதம் இல்லை, நீ என் பாதமாக இருப்பாயா என்ற வரிகள் எழுதப்பட்டிருக்கின்றது. இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை தான் சொல்லுகின்றார். நான் விட்டு சென்ற எனது பணியை செய்ய நீ என்னுடைய கால்களாக இருந்து செய்வாயா, என்னுடைய கைகளாக இருந்து அதே பணியை செய்வாயா என்று நம்மை பார்த்து கேட்கின்றார். ஆண்டவர் இயேசு இறையாட்சியின் மதிப்பீடுகளை மக்களிடத்தில் நிலவுவதற்காக என்று பாடுபட்டவர். இந்த இறையாட்சியின் மதிப்பீடுகளை நாம் நமது வாழ்விலை செய்ய வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்பொழுது இந்த இடத்தில் இருந்தார் என்றால் அவருடைய கைகள் என்ன செய்யும் என்பதை உணர்ந்து உள்வாங்கி அதே போன்ற செயலை நாம் செய்கின்ற பொழுது நாம் ஆண்டவர் இயேசுவாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அவர் விட்டு சென்ற பணியை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். இறையாட்சியின் மதிப்பீடுகள் என்பது என்ன என்பதை புனித பவுலடியார் மிக அழகாக சொல்லுகின்றார். உரோமேற்கு எழுத திருமுகம் 14வது அதிகாரம் 17 வருகின்ற இறை வார்த்தைகள். இறையாட்சி என்பது உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டதல்ல, மாறாக தூய் ஆவியானவர் அருளுகின்ற நீதி, அமைதி, மகிழ்ச்சி இவற்றை அடிப்படையாக கொண்டது என்று சொல்லுகின்றார். எங்கே எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்தால் இவற்றையெல்லாம் செய்வாரோ அவற்றையெல்லாம் நாமும் செய்வோம். ஆண்டவர் இயேசுவினுடைய மதிப்பீடுகளை நாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம். ஆண்டவர் இயேசுவினுடைய கைகளாகவும் கால்களாகவும் இருந்து அவர் என்ன செய்ய ஆசைப்படுகின்றாரோ அதை நமது வாழ்விலே நாம் பிறருக்கு செய்வோம். ஆமீன்.